சூர்யா சாரோட ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. 2 நிமிஷம் 43 செகண்ட் ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் வந்து நல்ல ஒரு ஸ்டார் கேஸ்டிங் இருக்குது. ஒரு லெஜெண்டரியான ஆக்டர்ஸ் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நாசர் சார், பிரகாஷ் ராஜ் சார், ஜெயராம், இது மாதிரியான ஆர்டிஸ்டெல்லாம் இருக்காங்க. ஸோ இதை தாண்டி இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த கார்த்திக் சுப்ராஜ் படம், அந்த கார்த்திக் சுப்ராஜ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மகான், ஜிகர்தண்டா 1, ஜிகர்தண்டா XX, அப்புறம் அந்த லைட்டாக அப்போ அங்கங்கே அந்த பேட்டை படத்தோட அந்த சாயல், இதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதை சூர்யாவே வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி சில இடத்துல சிறப்பான சம்பவங்களை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வருது. செம்மையாக இருக்குது. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து எப்படி அந்த பழைய காலத்து அந்த ட்ரெண்டெல்லாம் வச்சு படம் பண்ணுறாரோ, இவர் படமும் கிட்டத்தட்ட ஒரு கிளாஸான கல்ட்டான ஒரு ஆதிக் ரவிச்சந்திரன் படம் மாதிரி தான் இவரும் இருக்குது. ஸோ அது அவரை விட பெட்டரான டைரக்டர் தான். ஒரு கம்பேரிசனுக்காக நான் சொல்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் அவரோட டைரக்ஷன் வந்து அந்த ரெட்ரோ, பேரே பார்த்தோம்னா ரெட்ரோ, அந்த பழைய வைப் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுதான் முன்ன சொன்ன மாதிரி பேட்டை, ஜிகர்தண்டா இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இதை தாண்டி சூர்யா சாருக்கு வந்து இது ஒரு எப்படிப்பட்ட படம், இப்போ ஆடியோ லான்ச் நடந்தது, அவங்க அப்பா பார்த்தோம்னா சூர்யா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார், இது மாதிரி கதைகள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஆல்ரெடி கங்குவாலையும் வந்து அவர் நிறைய விஷயம் சொன்னார். பட் சொல்லாத சில விஷயத்தை இதில் சொன்னார். ஸோ சூர்யா உண்மையாக சொன்னால் என்ன தான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஆக்டரோட பையனாக இருந்தாலும் எதுவுமே தெரியாமல் தான் சினி ஃபீல்டுக்குள்ளே வந்து வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது உண்மையாக வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து சூர்யா சார் தன்னை ஒரு கட்டத்தில் வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு வந்திருக்கிறாரு. நிறைய பேருக்கு நினைக்கலாம், ஏன்னா இவங்க ஃபேமிலி எப்போ மைக்கு கட்டிச்சாலும் வந்து இவங்க ஃபேமிலியை பற்றி தற்பெருமை பாடிட்டுருக்காங்க அப்படின்னு சில பேருக்கு தோணும். பட் உண்மை என்னென்னா, ஒன்றுமே இல்லாதவங்களாம் வந்து பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை, ஒரு படம் 2 படம் தான் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் அவங்க பேசுகிறது பார்த்தா அவ்வளோ பேசுவாங்க. பட் சூர்யா மாதிரி ஒருத்தர் கோலிவுட் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, ஒரு ஆமீர் கான் மாதிரி தமிழ் சினிமாவில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவருக்கு வந்து அவரை பற்றி எவ்வளோ பேசினாலும் வந்து அது பெருசாலாம் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் அது ஒரு ஓவராக ஒரு திணிக்கிற மாதிரிலாம் தெரியல, நல்லா தான் இருக்குது. அப்புறம் ட்ரெய்லரை பற்றி இப்போ வரும். ட்ரெய்லரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு வில்லன் ரோல் ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரோட வந்து அந்த ரோல் வந்து நல்லா இருக்குது. ஒரு டெவிலிஷாக வந்து நல்லா செமையாக ஃபயராக வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் எனக்கு அதுதான் பார்க்கும்போது மகான் படம் ஃபீல் தான் வருது. ஸோ இன்னொரு பக்கம் ஒரு சாங் இருக்குது போல், ஸ்ரேயா மேடம் வந்து வந்திருக்காங்க போல் அந்த சாங்கில். ஸோ அது ஆல்ரெடி பார்த்தோம்னா கனிமான்ற சாங்கு சந்தோஷ் நாராயணன் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கிறாரு. சாங்ஸ் ஒன்றும் வேறு லெவலில் ஹிட்டாக இருக்குது. சூர்யா சாருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் அல்லக்கூடிய படமாக இருக்குது. எந்த இடத்துல எனக்கு வந்து இந்த படத்தை நினச்ச பயம்னா, சம்டைம்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் அவரோட படம் நல்லா ஃபாஸ்ட்டாக போவோம், ஜாலியாக போவோம். சில இடத்துல அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த ஸ்க்ரீனில் அப்படியே ஸ்லோவாகிடும். சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாகி அப்படியே லேக் ஆகிற மாதிரி சில இடத்துல இருக்கும். திரும்ப வந்துடும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வரும்போது தான், ஏற்கனவே சூர்யா படம் அப்படின்னாலே வந்து பார்த்தோம்னா என்னடா குறை சொல்லலாம் அப்படின்னு ஒரு குரூப் வந்திருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குறை சொல்லாத அளவுக்கு இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் லுக் வைஸு சூர்யா சார் பைக் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த பார்க்குறது அதெல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு சில இடத்துல இனிமேல் வந்து நான் சிரிக்க கற்றுக்கிறேன், அடிதடியை விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அது நான் செம்மையாக இருக்குது. பட் எனக்கு என்னென்னா, அது வரும்போது ஒரு விஷயம் தோணுது. இந்த வடிவேல் சார் சொல்லுவார், இனிமேல் நான் வந்து 3 தடவை பல் வளர்க்குறேன், 6 தடவை வந்து குளிக்கிறேன், லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து அது சும்மா அந்த மீம் வந்து வந்துட்டு போகுது, அவ்வளோதான். பட் இதை தாண்டி கார்த்திக் சுப்ராஜ் அவரோட டைரக்ஷன் அப்படிங்கிறது நம்ம கணிக்கவே முடியாது எப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு. ஜிகர்தண்டா XX எல்லாம் போய் பார்க்கணுமாடா அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில். பட் அந்த படம் தான் ஒரு பெரிய அந்த வருஷத்தில் வந்த படங்களில் ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஹிட் படமாக வந்து அமைஞ்சுது. ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இப்படியெல்லாம் காட்ட முடியுமான்ற மாதிரி வந்து இந்த படம் கொண்டு போச்சு. ஸோ அப்படி வந்து ஸ்டார் காஸ்டிங், பிரகாஷ் ராஜோட சார், அவரோட ரோல் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட், எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணக்கூடியவர். அவரோட ரோல் பார்க்கும்போது வந்து செம்மையாக இருக்குது. அண்டு ஜெயராம் அவர் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு வித்தியாசமான கேரக்டர்ஸ் இருக்கும் கார்த்திக் சுப்ராஜ் சார் படத்தில். நம்ம இதிலே பார்த்துருப்போம், இது ஜிகர்தண்டா XXல SJ சூர்யாவோடைய அந்த ஒரு ரோல் அப்படிங்கிறது ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த யூனிவர்ஸில், ஸோ இந்த படம் கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய யூனிவர்ஸில் இது எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சூர்யா சார் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல படம் தான் கங்குவா. பட் அது வந்து திட்டமிடப்பட்டு தோல்வி படமாக ஆக்கப்பட்டது. பட் ரெட்ரோ இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கம்பேக்காக வேறு லெவலில் ஒரு கலெக்ஷன் வைஸில் எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் வந்து திருப்திப்படுத்தும் ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ஓப்பனிங்கை இந்த படம் க்ரியேட் பண்ணும் தமிழ் சினிமாவில். ஸோ மே மாதம் ஃபுல்லாகவே வந்து அந்த கங்குவா வைப்பில் தான் இருக்க போகுது தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் வேர்ல்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த ட்ரைலர், ஸோ நான் 10க்கு எவ்வளோ தருவேன் இந்த ட்ரைலருக்குனா
10க்கு ஒரு 6 தரலாம். ஸோ அவ்வளோதான் என்னால் தர முடியும். ஸோ அண்ட் நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க இந்த கமெண்ட் செக்ஷனில். அது வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.